ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய மாலை வணக்கங்கள். அப்புறம் இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன். என்ன ஸ்டோரினா, இந்த ரிதன்யா கேஸ் இருக்குல்ல, அதை நீங்க எல்லாருமே வாய்ஸ் நோட்லாம் கேட்டிருப்பீங்க. ரிதன்யா கேஸ்க்கு அப்புறம் இன்னும் ஒரு 2-3 கேஸ் டெத் இதுவும் பார்த்தேன். அந்த கன்னியாகுமரி கேஸு, அப்புறம் திருவள்ளூர் கேஸு. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எப்படி சொல்றது, அந்த பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கு, அழகா இருக்கு, நல்லா திறமை இருக்கு. ஏன் அந்த முடிவு எடுத்ததுன்றது நான் வந்து அந்த வாய்ஸ் நோட்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு இது பண்ண முடிஞ்சுது. நான் தெரியாம தான் கேட்குறேன். பொண்ணை கட்டி கொடுத்துட்டா என்ன, காலம் ஃபுல்லா உங்களுக்கு நாங்க தலை வணங்கி இருக்கணுமா, தலை குனிஞ்சு நிக்கணுமா, இல்லை நீங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடணுமா? பொண்ணை பெற்ற மாதிரி தானே அந்த பொண்ணையும் பெற்றிருப்பாங்க. யாரோ அந்த சித்ராதேவியா அவங்களெல்லாம் ஓட விட்டு புடவை உருவி ஓட விட்டு என்கவுண்டர்ல போட்டு தரணும். அதே மாதிரிதானே அந்த பொண்ணை வந்து வீடியோ கவரேஜ்லாம் பண்ணி செக்ஸ் டார்ச்சர்லாம் உன் மாமன் கொடுத்து அணுவா சித்திரவதை பண்ணா. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிற மூதேவி. அடுத்தது கன்னியாகுமரி அந்த கேஸ்ல என்னன்னா, 50 பவுன் போட்டாங்களாம், 5 லட்சம் இது பண்ணாங்களாம், என்னமோ சொல்றாங்க. அப்புறம் 50 லட்சத்துக்கு வீடு வாங்கி கொடுத்தான்றாங்க. அந்த பொண்ணும் அழகா இருக்கு, வேற அந்த பையனை காட்டிலையும் அந்த பொண்ணும் அழகா இருக்கு. இத்தனைக்கு லவ் மேரேஜ். காதலிக்கும் போது கண்ணு தெரியல உங்களுக்குலாம். அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணை கொண்டு இருப்பீங்க அடிச்சு, இல்ல அந்த பொண்ணா சூசைட் பண்ணிச்சோ என்னமோ, எனக்கு அது தெரியல. என்னன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, கன்னத்துல அடிச்சிருக்கான்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு தற்கொலான்றாங்க. எந்த காலத்துலடா இருக்கீங்க? வரதட்சணைன்றதை கேட்க கூடாது. வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு தெரியுமா? அதுவே ஒரு லஞ்சம் மாதிரி. நீங்கன்னா பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்களா, இல்ல மாட்டை பெற்று வச்சிருக்கீங்களா சந்தையில விலை பேச? பொண்ணா மதிக்காம புழுவா ஏண்டா பாக்குறீங்க நீங்கன்னா? பெரியவங்க பார்த்து நாங்க நல்லதுதான் பண்றோம்ட்டு பண்றீங்க. அப்பாடா ஒரு கடமை ஒளிஞ்சுது, ஒரு தொல்லை ஒளிஞ்சுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கட்டி வச்சதுக்கு அப்புறம் நாங்க தானே அவஸ்தப்படுறோம் தினம். ரிதன்யா மாதிரி இன்னும் பல ரிதன்யாக்கள் இருக்காங்க. இனிமே கல்யாணம் ஆக போற பொண்ணு யாரா இருந்தாலும் உஷாரா இருங்க. கல்யாணம் போற பொண்ணு யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போறாங்களா, மாப்பிள்ளை பார்க்க வராங்களா, உடனே வந்து கல்யாணத்தை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் கொடுங்க, பொண்ணுக்கா இருந்தாலும் சரி பையனுக்கா இருந்தாலும் சரி. அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரிதான் அதோ இப்ப தவறு நடந்துச்சு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். காசுக்கு ஆசைப்படுறாங்களான்றது அதுலயே தெரிஞ்சிடும். 3 மாசம் இல்லைங்க, இப்பெல்லாம் என்னமோ 7 நாள்லயே கண்டுபிடிச்சிடலான்றாங்க. இன்னொன்னு வந்து பொம்பளை சவகாசம் இருக்கா ஆம்பளை சவகாசம் இருக்கா அதுவும் தெரிஞ்சிடும். இந்த ஒருத்தர் போனை ஹேக் பண்ணாலே இப்ப எல்லாமே தெரியுதுன்றாங்க. அது மாதிரி நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். இதுல வேற பொண்ணுங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்ல அப்படின்றானுங்க. நீங்க பாதுகாப்பு கொடுத்தா ஏன்டா இவ்வளவு வன்முறை நடக்குது நாட்டுல? கல்கத்தால ஒரு அந்த கல்கத்தான்னு நினைக்கிறேன், ஆமா, அந்த ஆர்ஜேகார் மருத்துவமனையில் அந்த ரேப் கேஸ். மோஸ்ட்லி பொண்ணுங்க தான் அதுல பாவம் அடிபட்டுறது. பசங்க எல்லாம் வந்து அவனுங்களுக்கு தொக்கா போகுது. இதை வந்து ஆம்பளைங்க பாவம். ஆனா ஆம்பளைங்களும் தப்பு சொல்ல முடியாது. பணத்துக்காக பொம்பளைங்க என்ன பண்றாங்க, ஒரு சில பொம்பளைங்க, நான் வந்து எல்லாரையும் சொல்லல. இவனை விட அவன் வசதியா இருந்தா கட்டின புருஷனை வச்சுக்கிட்டு அவனுக்கே டிமிக்கி கொடுத்துக்கிட்டு அவனை விட்டுட்டு போயிடுறது. புருஷன் வெளிநாட்டுக்கு போனா முன் பக்கம் டாட்டா காமிச்சு பின் பக்கமா ஒருத்தனை கூப்பிடுறது.
புருஷன் நல்லா மாஞ்சி மாஞ்சி பார்த்துக்கிட்டாலும் அவளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்ட்டு இன்னொரு துணை தேடுது. நான் வந்து ரிதன்யாட்டில் இருந்திருந்தேன்னா அந்த இடத்த விட்டு வந்திருப்பேன். ஊர் உலகம் வந்து சொல்லும் கௌரவம் கௌரவம்னு. அதுங்களாம் வந்து உட்கார வச்சு சோறு போட போதுங்க. இப்ப கௌரவம் பாத்தீங்க, ஒரு உயிர் போச்சு, வருமா அந்த உயிர்? பொண்ணை கொடுக்குற இடமும் சரி, அவங்க பொண்ணை எடுக்கிற இடமும் சரி, பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்கன்னு அதை கேட்கவே கூடாது. அதுவே தப்பு. பெத்தவங்களுக்கு தெரியாதா பொண்ணுங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு? இல்லை அப்படியேதான் தாட்டி விட்டுருவாங்களா? தகுதிக்கு ஏத்த மாதிரி பொண்ணை பாருங்க, தகுதிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய பாருங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க, அப்படியே விட்டுற மாட்டாங்க. அது இன்னும் கோடி 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 போகும்போது அந்த 6 அடி மண்ணு கூட சொந்தம் கிடையாது. பணம் பணம் பணம், சில பண பேய்களும் இருக்கு இந்த நாட்டுல. போகும்போது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். அடிச்சா திருப்பி அடிங்க. இனிமே கல்யாணம் ஆனாலும் சரி, ஆக போறவங்களா இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ல. அடிச்சா திருப்பி பதிலடி கொடுங்க. ஏசு சொல்லுவார்ல பைபிள்ல, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுங்க. அது மாதிரி அவன் அடிச்சானா திருப்பி நீங்க ஓங்கி அடிங்க. ஆனா அந்த பொண்ணா இருந்துட்டு இப்படி பேசுதுன்னு நினைக்காதீங்க. நானா இருந்தா அப்படித்தான் செய்வேன். அதனால செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. 22 வருஷமா அம்மா அப்பா நம்ம வளர்த்த விடவா நேத்து வந்தான் பாத்துக்க போறான்? நேத்து வந்தான் பாத்துக்கிட்டாலும் அக்கறையா பாத்துப்பான்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுலயும் ஒரு சுயநலம் கலந்துருக்கும்ல. ஆஃப்டர் ஆல் நேத்து வந்தவனுக்காக நம்ம அம்மா அப்பா பத்தி தப்பா பேசுறாங்கன்னா யாருக்கிட்ட விட்டு கொடுக்காதீங்க. அம்மா அப்பா தான் நமக்கு, அவங்கதான் நமக்கு தெய்வமா இருந்து வழிபடுறதுலாம். அப்புறம்தான் மத்தவங்க எல்லாம். எனக்கு கட்டிக்க போறவர் யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமா, அம்மா அப்பா முக்கியமா, வந்து நான் முக்கியமான்னு கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? எனக்கு ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா தான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லல. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிக்க போறவர் முக்கியம் இல்லையான்னு அப்ப கேட்காதீங்க. அது அவரை நடந்துக்கிறத பொறுத்து. அவர் நல்லபடியா நடந்துக்கிட்டா நம்மளும் நல்லபடியா இருக்கலாம். அவர் வந்து நம்ம கிட்ட வந்து மூஞ்சிய காமிச்சாருன்னா நம்ம எங்க போறது? நாளைக்கு நம்ம தெருவில் நின்னா அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருந்து நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸு. நல்லது கெட்டது அவங்களுக்கு தெரியாதா நமக்கு என்ன நல்லது செய்வாங்கன்னு? ஆஃப்டர் ஆல் நேத்து வந்தவனுக்காகலாம் உயிரை விடாதீங்க. நான் திரும்ப அதான் சொல்றேன், உங்க உயிரை நீங்க மாச்சிக்காதீங்க. அவங்கவுங்க உயிரை எடுக்கிறத யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ரிதன்யா மாதிரி இன்னும் எத்தனையோ ரிதன்யாக்கள் இருப்பாங்க. தப்பான முடிவை எடுக்காதீங்க, தைரியமா இருங்க. பாரதி கண்ட புதுமை பெண்ணா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு தெரியல. அப்படியே பொண்ணை பத்தி நீ எவ்வளோப்பா போடுறன்னு கேட்டா நீங்க அதுக்கு முன்னாடியே பேசிடுங்கப்பா, என்னால இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் போட முடியும், இஷ்டம் இருந்தா கட்டு, இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லிடுங்க. அது பொண்ணை பெற்ற அப்பனா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, கேட்டாங்கன்னா இப்படியே பதில் கொடுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. எதுக்கும் வந்து நாம சளைச்சவங்க கிடையாது. இந்த பொண்ணுங்களும் ஃப்ளைட்லாம் ஓட்டுது. என்ன ஆணும் பெண்ணும் சரிக்கு சமான டைலாக் எல்லாம் விட தெரியல. பொண்ணுங்களாம் மதிக்க கத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணை புழு மாதிரி பார்க்காதீங்க. உன்னை நம்பி வந்தாலும் எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோங்க. பையனை பெற்றவங்களா இருந்தாலும் சரி, பொண்ணை பெற்றவங்களா இருந்தாலும் முதல் ரெஸ்பெக்ட் கொடுக்க கத்துக்கோங்க. கட்டின புருஷனுக்கு மத்தியில, ஊர் மத்தியில மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க. நீங்க தனியா வாடா போடான்னு பேசிக்கிறது வேற. அதே மாதிரி வர போற பொண்ணையும் மதிக்க கத்துக்கணும். நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா பொண்ணை ஒழுங்கா மதிக்க கத்துக்கோன்னு தான் நான் சொல்லுவேன். பொண்ணு இல்லை, எல்லா தாய்மாரும் உனக்கு ஒரு இதுதான், தெய்வமா பாரு அப்படின்னு தான் நான் சொல்லி வளர்ப்பேன். இந்த நாய்ங்களை மாதிரிலாம் நான் என் பையனை வளர்க்க மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, bye from Indra Sena signing off. Bye.